வாழ்க வளத்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு 30 பேருக்கு ஆர்டர் பண்ண போகிறோங்க. எங்கள் அம்மா, நானும், என் பொண்ணு 3 பேர் தான் பண்ண போகிறோம். காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு 30 பேருக்கு ஆர்டர் ஆரம்பிக்க போகிறேன். முதல் நாளே கொஞ்சம் வெங்காயம்லாம் முழுசாக உரிச்சு வச்சு இதெல்லாம் பண்ணிட்டோம். ஆர்டர் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக காமிக்க போகிறதில்ல, ஏன்னா எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்ணது தான். வடை, பொங்கல், உக்ரா, இட்லி, கோஸ்மல்லி, சாம்பார், கார சட்னி இதுதான் பண்ண போகிறோம். அதனால் டீட்டெயிலாக காமிக்கல, எப்படி பண்ணுறோம், எப்படி பேக் பண்ணுறோன்றதை மட்டும் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வெண்பொங்கல் பண்ணி இறக்கியாச்சுங்க. தாளிச்சும் கொட்டிட்டோம், முந்திரி பருப்பு எல்லாமே. இதை வந்து இனிமேல் வந்து பேக் பண்ணோம். கொஞ்சம் வந்து அடுப்பில் வச்சு கிண்டிட்டு ஆற வச்சு பேக் பண்ணிடுவோங்க. இதை இப்போ வடை போட்டுட்டேங்க. போட்டு இனிமேல் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது தோசை ஊற்றிட்டுருக்கோம். அதில் கொஞ்சம் வடை பாருங்கள் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றுனதில் கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவி தோசை ஊற்றிட்டுருக்கோம். இப்போ பொங்கல், சட்னி, கோஸ்மல்லி, வடை இதெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். 5 தான் அதில் வச்சுருக்கோம். பாருங்கள், இட்லி, உக்ரா இதெல்லாம் பண்ணியாச்சு. 30 பேருக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இடம் இல்லாதால ஒரு டப்பா வச்சு காமிச்சிருக்கோம். 2 டப்பா வருங்க சில ஐட்டம். இப்போ எப்படி இருக்குது பேக்கிங் பாருங்கள், எப்படி பண்ணியிருக்கோன்றது. ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு அட்டை டப்பாவில் ஃபுல்லாக பேக் பண்ணிடுவோங்க. இப்போ நம்ம எப்படி பேக் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்றதை காமிக்கிறோம். நீட்டாக இருக்குங்க, பேக்கிங்லாம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது வேணும் ஆர்டர், இந்த மாதிரி 10 பேர்லேருந்து 15 பேர், 20 பேர், 30 பேர் இப்படி ஆர்டர் வேணும்னா கட்டாயம் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே நம்பர் கொடுக்குறோம். வாழ்க வளத்துடன்.